ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பன்னீர் லவாப்தார். ஓகே, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். பன்னீர் லவாப்தார் வந்து பஞ்சாபில் ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். ஸோ பஞ்சாப் காரங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. ஸோ ரெண்டும் லைட்டாக வதக்கிட்டேன். அதுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகா போடுங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்னமன் ஸ்டிக், ஒரு 5-6 ஏலக்காய். இதை போட்டு நல்லா வணக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கொஞ்சமாக வதங்கிடுச்சு நல்லா. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட்டுப்போம். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர். அதுக்கப்புறமா தக்காளி நறுக்கி வச்சுது, அது கூடவே கொஞ்சம் கேஷ்யூ நட், ஒரு 4 ரெட் சில்லி, கொத்தமல்லியோட தண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. பாருங்கள், நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வதங்கியாச்சு. லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகட்டும். மக்களே, இப்போ வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இது பாருங்கள், தக்காளி நல்லா வந்து மசிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதை வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, இதுக்கப்புறம் இதை வந்து பேஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, பன்னீரை வந்து டாஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பட்டரு மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இது கூடவே பன்னீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர். ஏன்னா அப்போ தான் வந்து பன்னீரில் வந்து டேஸ்ட் கிடைக்கும் நல்லா. நீங்கள் அப்படியே குக் பண்ணாமல் போட்டாக்கா பன்னீர் வந்து கிரேவியில் வந்து உடைய ஆரம்பிக்கும். நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் பன்னீர் வந்து சுத்தம் நல்லா வந்து கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும். இது மாற்றியாச்சு. ஆயில் ஊற்றிப்போம். அதவே கொஞ்சம் ஜீரா போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சம் க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். நறுக்கி வச்சு வெங்காயம் நல்லா வதக்கணும். இதை வெங்காயம் நல்லா வந்து கலர் மாறணும். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். நண்பர்களே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட் போட்டுடலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வணக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். பெருசாக நறுக்கி வச்ச தக்காளியை போட்டாச்சு. பாருங்கள், இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சமாக குடமிளகா நறுக்கி வச்சது போட்டுப்போம். குடமிளகா தான் முக்கியமான ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இதில். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, குடமிளகா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதை பாருங்கள், அந்த அப்படியே இந்த குடமிளகா போட்ட உடனே அது ஒரு வாசனை தனியாக இருக்குது. ஒரு வித்தியாசமாக இருக்குது அது வாசனையே. நல்லா வந்து வெந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. எண்ணெய் பிரிஞ்சுன்னா நல்லா வெந்து குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த வந்து முதல் செஞ்சு வச்ச கிரேவி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிவாங்க.
ஏன்னா எந்த ஒரு பேஸ்டான பொருளை நம்ம குக் பண்ணும்போது கிரேவி வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். நல்ல அரோமா ஃப்ளேவர் வருது. ஏன்னா குடமிளகாவும் கேஷ்நட்டும் இதோட ரிச் தன்மையை கொடுக்குது. நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 7-8 நிமிஷம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா, இது கூடவே அந்த நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச பன்னீரை போட்டுப்போம். அது மேலே கொஞ்சம் பட்டர், கொஞ்சமாக க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அந்த ஸ்வீட்னஸ்க்காக வந்து கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கலாம். வாவ், செம்மையாக வந்திருக்கு. பார்க்கும் போதே சும்மா அருமையாக இருக்குது. பன்னீர் லவாப்தார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அந்த பன்னீரில் மசாலா வந்து அப்படியே சாஃப்டாகும். சும்மா அப்படியே வாசனையாக இருக்குது. அந்த க்ரீமு, அந்த கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டது அப்படியே சும்மா ஒரு அரோமா ஃப்ளேவர் வருது. இப்போது பன்னீர் லவாப்தார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்ப்போம். சத்தியமாக சொல்கிறேங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ரொம்ப காரம் இல்லாமல், ரொம்ப ஸ்வீட் இல்லாமல், ஒரு திடமான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. அருமா பார்த்தீங்கன்னா க்ரீம், பட்டர், கஸ்தூரி மேத்தி, அந்த பன்னீரோட கலந்து அப்படியே ஒரு செம்மையாக இருக்குது. இதில் வந்து சப்பாத்தி இல்லை ரோட்டி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இது கூட காம்பினேஷன்.